தேவனோடு இருக்கிற உறவு அன்பு, மனுஷனோடு இருக்கிற உறவு அன்பு. இதை நம்ம எங்க பழகணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். தேவனை நல்ல கவனிங்க, தேவனை நேசிக்க கற்றுக்கொண்ட பிறகு வேணா எழுதி கொள்ளுங்க, தேவனை நேசிக்க கற்றுக்கொண்ட பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையின் இரண்டாவது நோக்கம் மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நாட்டு உறுதிமொழி அற்புதமான உறுதிமொழி. இந்தியாவின் தாய்நாடு. நிறைய பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் நான் போவேன். அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் எடுத்தவொடனே இதை சொல்லுவேன்னா நம்மளை பார்க்குற பார்வையே வருமா இருக்கும் ஆட்களுக்கு. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரின் உடன் பிறந்த சகோதரர்கள்னு ஒரு ஓப்பனிங் ஸ்பீச் கொடுத்து ஆரம்பிச்சவங்கள நம்ம அந்த தேசத்தை நேசிக்கிறோம். அதாங்க உண்மை. இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். இங்க ஜாதி மதம் மொழி இனம் எந்த வித்தியாசத்துக்கும் இடம் இல்லை. கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்பு. அப்போ என் பேச்சில என் மூச்சில எல்லாத்துலயும் எதுதான் தெரியணும்? இல்ல எதான் தெரியணும் சொல்லுங்க? அன்பு தான் தெரியணும். அவ்வளோ ஈஸியாக தெரியாது. நம்ம கோபப்படுற மாதிரியே சூழ்நிலை சில வேளைகள் நம்ம கோபத்தை உருவாக்குற மாதிரி ரொம்ப கவனமாக வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோனா மாதிரியே கடைசி வரை வாழ்ந்துடக்கூடாது. அல்ல சொல்லாமா? நீ கோபமாக இருப்பது நல்லதோ? ஆமாம் நல்லதுதான். ஆமனுக்கு அழிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறியப்பா, இந்த ஆத்மா மேலே உனக்கு பாரம் இல்லையே. நீ தண்ணி ஊற்றலை, நீ நடலை, நீ வளர்க்கலை, நீ பிரயாசப்படலை. நீ பிரயாசப்படாத ஒரு ஆமனுக்கு வளர்ந்து ஒரே ராத்திரியில் அழிஞ்சு போனதுக்கு வருத்தப்படுறிய. ஆத்மா மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறியா? அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். கடைசி வரை திருந்தாத ஒரு ஆள். பட்டணம் திருந்திட்டு, இந்த ஆள் திருந்தல. பட்டணமே திருந்திட்டுங்க. சிட்டி ரிவைவல், பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணல. 40 நாளில் நினைவே கவிழ்த்து போகும். பட்டணம் திரும்பிட்டு, இந்த ஆள் திரும்பல. கேரக்டர் மாறாமலும் வாழ முடியும் கடைசி வரை. நம்ம ஓட்டம் முடியும் போது நம்ம ஒழுங்கீனமாக வாழ்ந்தோம், ஒரு முரட்டாட்டமான ஆளாக வாழ்ந்தோம், யாருக்கிட்டையும் அன்பு காட்டல, யாருக்கிட்டையும் உதவி செய்யலை, யாருக்கிட்டையும் அன்பு காட்டி ஒரு இரக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டோன்னு ஒரு குற்ற மனசாட்சி இருந்தா அதை மாதிரி நரகம் வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கலாம், நகை இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், அதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இயேசுவின் குடும்பத்தில் இருந்த நான் இயேசுவை போல கொஞ்சமாவது வாழ முயற்சி பண்ணினா ஓவர் நைட்டில் மாற்றம் வந்துடாது. ஓவர் நைட்டில் மாற்றம் வந்துடாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ். வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, விடிய காலம் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, சபைக்கு வாங்க, காணிக்க கொடுங்க, எல்லாமே ஓகே 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 ரைட், செய்கிறேன். அதே மாதிரி மனுஷனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய 2வது எதிர்பார்ப்பு. முதல் எதிர்பார்ப்பு அவர் ஃபர்ஸ்ட், காட் ஃபர்ஸ்ட். இதற்கு ஒப்பனையான 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பக்கத்தில் அன்பு காட்டு, இந்த பக்கம் அன்பு காட்டு, இந்த பக்கம் அன்பு காட்டு, முன்னால பின்னால கூட இருக்கிறவங்ககிட்ட அன்பு காட்டு, அன்பை காட்டு, அன்பை காட்டு. ஒரு ஆமீன் கேட்கலாமா? இந்த உலகத்தில் சம்பாதித்த ஒன்றும் கூட வராது. நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் போது நல்லா கவனிங்க, பரலோகத்துக்குள்ள போகும்போது இந்த உலகத்தில் சம்பாதிச்ச ஒன்றும் வராது. பணம் அல்ல, குணம் மட்டும்தான் கூட வரும். குணம் மட்டும்தான் அங்கே கூட வரும், பணம் வராது. எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஸோ நல்ல குணத்தை இப்பவுமே நம்ம நமக்குள்ள கல்டிவேட் பண்ணணும். நல்ல குணசாலியாக மாறணும். குணசாலியாக மாத்துறது தான் கர்த்தருடைய வேலை. தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் அந்த பெரேயா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தினந்தோறும், சொல்லுங்க தினந்தோறும், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும், சொல்லுங்க, நற்குணசாலி. குணம்தான் கூட வரும், பணம் கூட வராது. பணம் வராது. எவ்வளவு சேர்த்தாலும் சேருங்க, நீங்க சந்தோஷமா உங்களுக்கு காரியங்களை செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, வசனத்தின்படி செய்யுங்க, பிரயோஜனமா செய்யுங்க. பணம் அங்க வராது, குணம்தான் வரும். அப்ப என்ன? நல்ல சுவாபம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இல்ல துயரப்படுகிறவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஒரு 10 பாக்கியவான்கள் சொல்றாரு. கேரக்டர் சேஞ்ச். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிரயாசப்படணும்.
சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு சைடு தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆவியானவர்னா கைத்தட்டல், அந்நிய பாஷை, குதிக்கிறது, சத்தம் போடுறது, அதான் நினைக்கிறாங்க. தவறு இல்லை. நான் சொல்கிறேன், அது ஒரு 10% தான். மீதி 90% உன் லைஃப், உங்கள் வாழ்க்கை, குணம், பொறுமை, அன்பு, சாந்தம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாரத்தில் ஒரு நாள் நம்ம எல்லாருமே படிக்கணும். அன்பு என்ன செய்யாது? சினம் அடையாதுன்னு போட்டிருக்கு. அதை பிராக்டிஸ் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? அன்புக்கு கோபம் வராதான், தீங்கு நினையாது. அதுக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கு, லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ஈவில். உனக்கு தீமை செஞ்ச ஒரு ஆளுடைய தீமையை நீ மனசுலயே வைக்க மாட்ட. அதான் அன்பு. அது மறந்துடுவோம். தட்ஸ் த கேரக்டர் ஆஃப் லவ். அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு வளர வேண்டியிருக்கு பாருங்க. கணுக்கால் அளவு போதாதையா, ஆனா அங்கதான் நிக்கிறோம். கணுக்காலதே தான் நின்னும், அங்கதான் குதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முழங்காலுக்கு வரல, இடுப்பளவுக்கு வரல, நீச்சல் ஆழத்துக்கு வரல. எமோஷனலா, பிசிக்கல், அந்த சரீர அங்க அசைவுகள்ல ஓவரா கவனம் செலுத்துறோம். அதுதான் உற்சாகமா இருக்கிறோம். ஃபயர், எழுப்புதல், அது வரும், தப்பு இல்லை. நம்ம குணங்களை கர்த்தர் மாற்றி அன்பை வெளிப்படுத்த பழகணும். வேலை ஸ்தலத்தில் உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க ஒண்ணுமே பதில் பேசாம இருக்கிறீங்க. உங்களுக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்க நன்மையே செய்றீங்க. டெய்லி எல்லாரும் படுக்கும்போது அங்க ஒரு 20 பேர் இருக்கிற அந்த ஹாலில், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் 20 பேர் இருக்கிற அந்த ஹால், டாம்னு சொல்றோம்ல, டாமட்ரி. ஒரு ரூம்னா 2 பேர், ஒரு டாம். 20 பேர் இருக்கிற இந்த மாதிரி ஹாலில் எல்லாம் பெட்டு, தலைமாட்டில் பெட்டி, ஒரு பெட்டு, பிறகு இந்த கால் மாட்டில் செருப்பு, ஷூ வச்சுட்டு படுப்பாங்க. எல்லாம் ராத்திரி படுக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்து அவன் ஒருத்தன் ஜெபம் பண்றாரு, ஒரு மிலிட்ரியே ஒருத்தன் ஜெபம் பண்றாரு. எல்லாரும் கேளுங்க, முக்கியமான விஷயம் கேளுங்க. ஜெபம் பண்ணா பக்கத்தில் இருக்கு பிடிக்கல. இவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு, ஜெபம் பண்றாரு. ஏசப்பா, மிலிட்ரிக்கு வந்திருக்கிறேன், நான் நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. அது பிடிக்கல. அங்க தூரத்தில் 5வது பெட்டுக்கு அங்க இருந்த ஒரு ஆள், அவன்கிட்ட அந்த ஷூவை தூக்கி இந்த ஆள் மேல அடிக்கிறான். இந்த ஆள் மேல படுது. எல்லாம் இடுத்துல படுத்திருக்காங்க. அழகான முகத்தில் வந்து விழுது, ஷூ விழுது. நீங்க என்ன பண்ணிருப்போம்? அப்படியே பின்னால போய் நெருப்பு வச்சு கொளுத்தி அவன் நாளை காலை ஷூ இல்லாம தான் போகணும். சிரிக்கிற விஷயம் இல்லை. நம்ம புத்தி அப்படிப்பட்ட புத்தி. உடனே அதை ஏதாவது கிழிச்சு நெருப்பில் போட்டு எரிச்சு சாதனையாக நினைப்போம். அவனுக்கு ஒரு பக்கம் வலி தெரியுது. அந்த இருட்டில் மெதுவாக அந்த ஷூவை தேடி அழகாக பாலிஷ் போட்டு 2 ஷூவும் அவன் வழக்கமாக காலுக்கிட்ட எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு வந்து அமைதியாக படுத்தான். அந்த ஷூவை தூக்கி அடித்த மனுஷன், இவனுக்கு நான் தீங்கு செய்தனே. இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம், இயேசுவை வாழ்ந்து காட்ட தான் ஆட்கள் தேவை. உங்கள் கிராமத்துக்கு இயேசுவை, நீங்கள் இயேசுவை நம்புங்க, இயேசு சொல்ல வேண்டாங்க, இயேசுவை வாழ்ந்து தாங்க காட்டணும். எப்படி வாழ்ந்து காட்டுறது? நம்ம பேச்சில் தான். அதுக்கு தான் நம்மளை வந்து வைக்கிறார், ரட்சிக்கப்படாதவங்க நடுவில் வைக்கிறார். எல்லாமே பரிசுத்தவான்கள் மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்க சரியாக வாய்ப்பே இல்லைல்ல. இந்த பக்கம் பரிசுத்தவான், இந்த பக்கம் பரிசுத்தவான், இந்த பக்கம் பரிசுத்தவான், இந்த ஓ ஹalleluya, நீ எப்போ சரியாக போற? எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு, பேஸ்ட் என்ன கலருன்னு ப்ரெஷர் கொடுத்தாலும் தெரியுதுங்க. அது சிகப்பு நிற பேஸ்டா, வெள்ளை நிற பேஸ்டா, கோல்கேட்டில் பல டைப், பல கலர் இருக்கு. ப்ரெஸ் பண்ணாதான் பேஸ்ட் வெளியே வருது, அதனுடைய நிறம் வெளியே தருது. நமக்கு நெருக்கம் வந்தால் தான் நம்ம குணம் வெளியே வருது. நான் சொல்ல கரெக்டா? கேட்குறீங்களா? இல்லை உங்களையே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? நம்மளை எல்லாரையும் அப்படி தான் இருக்குப்போம். உண்மை தானே? நம்மளை நெருக்கும் போதான், நம்மளை பிழியும் போதான் வெளியே வருது நம்ம குணங்கள், கோபங்கள். அதை வெளியே எடுக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. உள்ளான மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வெளியில சரீர பிரகாரமாக ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆகி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கேரக்டர் மாறணும், ஜெபம் பண்ணுங்க. சுவாபம் மாறணும், உள்ளான மனுஷன் மாறணும். காலையில் அவசியம் இல்லாமல் கோவப்பட்டனே, நான் அந்த கோவப்பட்டு மன்னிச்சு நாளைக்கு மன்னிப்பு கேட்டுறேன்ப்பா, நான் அவசியம் இல்லாமல் கோவப்பட்ட ஆண்டவரே, அப்படி கூட கோபப்படாமல் பேசியிருந்திருக்கலாமே, அந்த உணர்வு வருதா உங்களுக்கு? நமக்கு வரணுங்க. இன்னொரு ஆளாக இருக்கலாம், சபையில் ஒரு ஆள்கிட்ட கோவப்பட்டா சாரி சாரி தெரியாமல் பேசிட்டேன் உடனே சொல்லிடுறோம்.
இடது பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட பேசும்போது, யோ நீ தான் ஏன் தப்பு பண்ண, நானா பண்ணேன், அங்கே வந்து அப்படியே வம்புக்கு நிற்கிறோம். ரட்சிக்கப்படாதவனா நம்ம ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும், அவர் ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம தான் தாழ்ந்து போனோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் தாழ்ந்து போனோம். சாரி, நான் பேசிக்கூடாது, சாரி சார். தாழ்ந்து போய் கனம் பண்ணுறதுல முந்திக்கொள், தாழ்ந்து போயிடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதுதான் தெய்வீக சுவாபம். அந்த தேவனுடைய குணங்கள் நமக்குள்ள வரணும் தான் நமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வைப்பார் ஆண்டவர். கணவன் ஒரு டைப்புனா மனைவி ஒரு டைப்பாக இருப்பாங்க. மனைவி ஒரு டைப்புனா கணவன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். வீடுகள் அப்படி தான் இருக்கும். அங்கே தான் வைப்பார். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒரு ஆள்னா ரட்சிக்கப்படாத கணவர் அவருடைய குணம் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை கணவர் ரட்சிக்கப்படாத மனைவி ஒரு இது மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. வேலையில் ஒரு மாதிரி இருப்போம். நம்ம கரெக்டாக இருக்க தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. அங்கே தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு இந்த ஊரே வேணாம், டிரான்ஸ்ஃபர், இந்த ஊரை விட்டு நான் போகிறேன், எனக்கு நல்ல நல்ல இடம் எங்கே வேணும், பரலோகம் தான் போகணும். அல்ல சொல்லுங்கள். பூமியில் எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் இதை விட பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது. இங்கே ஒரு கரடி இருக்குதுன்னு போனீங்கன்னா இன்னொரு பெரிய கரடி அங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தெரியுதாண்ணா கதை? தெரியாதா? இந்த கதையோட முடிச்சலாமா? பிரச்சனையை பார்த்து இங்கே எங்கே ஓடக்கூடாது, பிரச்சனையை சந்திக்கணும். என்ன கர்த்தர் இங்கே வச்சிருக்காரு. பாஸ்டர் இன்னைக்கு சொல்கிறாங்க, நான் மட்டும்தாங்க பாஸ்டர் எங்கள் கம்பெனியில் கிறிஸ்டியன். அது ஊரறிஞ்ச உண்மை. இது பெரிய உலக அதிசயமா? 100 கிறிஸ்தவங்க மத்தியிலேயே உங்களை வச்சிருக்காரு. நான் மட்டும்தான் கிறிஸ்தவன் பாஸ்டர், யாரும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் ஒரு ஆள் ஜபத்தில் கம்பெனியை மாற்றிடலாம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு சாபம் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இதெல்லாம் இங்கே வந்து எல்லாத்தையும் அடித்து சொல்லிவிட்டு அங்கே போய் பாஸ்டர் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் பாஸ்டர், கவுத்துருவான் போல இருக்கு பாஸ்டர். என்ன இங்கே பேசுறது அங்கே பேசணும். வேலையை விட்டு தூக்க போகிறேன், தூக்குங்க சார், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு சாபம் இல்லை, தூக்குங்க, ஒன்றும் பயம் இல்லை சார், கவலை இல்லை, கலக்கம் இல்லை, வாழ்விலே நான் இருப்பதோ